நியூஸ் ஐட்டம் இருக்கும். புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும், உயிரை கொல்லும். இந்த தாட் எப்படி வருது டாக்டர்? முதல்லேருந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா, புகைப்பிடிக்கிறவங்களுக்கு தான் புற்றுநோய், நுரையீரல் புற்றுநோய்ங்கிறது ரொம்ப ஜாஸ்தி வரும். ஆரம்ப காலகட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னாக்கா 1930s 40ஸ்ல ஸ்மோக்கிங் நிறைய இருந்தது. அதுக்கப்புறமா 50s 60ஸ்லாம் ரொம்பவே ஜாஸ்தி இருக்க 70s 80ஸ்லாம் பார்த்தோம்னாக்கா புற்றுநோய் வந்து ரொம்ப அதிகமாக வந்தது. அப்போ தான் வந்து ஸ்மோக்கிங்னால தான் காரணம் அப்படின்ட்டு அதை நிறுத்த ட்ரை பண்ணோம். இப்போ பார்த்தோம் அப்படின்னா ஸ்மோக்கிங் தான் ஸ்டில் ஜாஸ்தி. ஆனாலும் புகைப்பிடிக்காதவர்களுக்கும் நுரையீரல் புற்றுநோய் வந்து இப்போ ஜாஸ்தி வருது. முன் காலகட்டத்தில் பார்த்தோம்னா 100க்கு 70 பேர் புகைப்பிடித்தவர்களாக தான் இருப்பாங்க. இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா 100க்கு ஒரு 40 பேருக்கு புகைப்பிடிக்காதவர்களுக்கு நுரையீரல் புற்றுநோய் வருது. ஸோ அது வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு வருது. அதுக்கான வேரியஸ் ரீசன்ஸ் நிறைய காரணங்கள் இருக்குது. அதனால தான் வந்து இப்போ புகைப்பிடித்தால் மட்டுமே கிடையாது, மீதி பேருக்கும் வருது அப்படின்னு சொல்கிறோம். அதை மக்களும் உணர்ந்து கொள்வது கொஞ்சம் அவசியம். டாக்டர், இப்போ இது புகைப்பிடிக்காதவர்கள், புகைப்பிடிக்கிறவங்க இப்படின்னு நம்ம வேறுபடுத்தி பார்த்தாலுமே, ஒரு ஆரம்ப கட்ட சைன் இருக்கும் இல்லைங்களா? அந்த அறிகுறியை கண்டுபிடிச்சதும் பொதுமக்கள் என்ன பண்ணணும்? அதாவது ஆரம்ப கட்ட சைன் அப்படின்னு பார்த்தா, அறிகுறிகள் அப்படின்னு பார்த்தோம்னா, புகைப்பிடித்தாலும் சரி, பிடிக்காவிட்டாலும் சரி, அதே தான் இருக்கும். அதாவது நிறைய பேர் வந்து என்ன நினச்சிப்பாங்க அப்படின்னா, எனக்கு வந்து இருமல் இருந்துகிட்டே இருக்குது. சில பேர் ஸ்மோக்கிங்னால எனக்கு ஸ்மோக்கிங்னால வருதும்பாங்க. ஃப்ரெண்டை போய் கேட்கும்போது, இல்லை வேறு யாராவது கேட்கும்பொழுது, இல்லை நீ தான் ஸ்மோக் பண்ணிகிட்ருக்கியே, உனக்கு இதெல்லாம் இருக்கலாம், நீ போய் டாக்டரை பாரு அப்படிம்பாங்க. ஸ்மோக் பிடிக்காதவங்க வந்து ஆப்போசிட். நான் வந்து ஸ்மோக் தான் பண்ணலையே, எனக்கு இருமல் வந்துட்டுருக்கு, சப்போஸ் சளியில் வந்து ரத்தம் வருது, இல்லைனாக்கா மூச்சோட கஷ்டமாக இருக்குது, நான் தான் ஸ்மோக்லாம் பண்ணலையே, எனக்கு இதெல்லாம் இருக்காது அப்படின்ட்டு அவங்களும் டிலே பண்ணிவிடுவாங்க. ஸோ 2 விதத்துலேயும் பார்த்தோம்னாக்கா இது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் இருக்கும். பட் ஜென்ரல் அறிகுறி சிம்டம்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, நமக்கு மேஜராக பார்த்தோம் அப்படின்னா இருமல், இல்லை குரலில் வேறுபாடு, அப்படி இல்லைன்னா மூச்சு விடுறதுக்கு கஷ்டம், இல்லைன்னா செஸ்ட் பெயின், அந்த மாதிரி அதுதான் வந்து நுரையீரல் புற்றுநோயோட இனிஷியல் அறிகுறிகள் அப்படின்னு சொல்லலாம். எடை குறைவு, இல்லை சாப்பாடு ரொம்ப பிடிக்காமல் இருக்கிறது, அதுவும் வந்து ஒரு மேஜர் காரணம். இப்போ இந்த அறிகுறியை கண்டுபிடிச்சதும் மருத்துவர்களை எப்படி அணுகணும் டாக்டர்? இது வந்து யூஸ்வலாக என்ன அப்படின்னாக்கா, இதுக்கெல்லாம் விழிப்புணர்வு தான் ரொம்ப முக்கியம். இப்போ புகைப்பிடிக்கிறோம், இல்லை புகைப்பிடிக்கலை, எப்படி வச்சுருந்தாலும் இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனைகள் இருந்ததுனாக்கா, முன்னால் சொன்ன அறிகுறிகள்லாம் இருந்ததுனாக்கா, ஒரு ரெகுலர் டாக்டர், ஜென்ரல் ஃபிசிஷியன், இல்லை ப்ரைமரி ஃபேமிலி டாக்டரை போய் பார்க்குறது ரொம்பவே இம்பார்ட்டண்ட். கரெக்டான டாக்டர், ஃபேமிலி டாக்டரே இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கரெக்டாக தெரியும். அதனால தான் ஃபேமிலி டாக்டர் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லுவோம். அவர் வந்து லாஸ்ட் ஒரு 8-10 வருஷமாக அவர் பார்த்துட்ருப்பார். ஸோ இதெல்லாம் இருக்குது, உனக்கு இதெல்லாம் முன்னாடி கிடையாது,